ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ரிவ்யூவும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப் ப்ரைஸ் வாட்ச் தான். நான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் சொல்கிறேன், வீடியோ எண்டில் சொல்கிறேன். வாங்க இதை பிரித்து உள்ள என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள என்ன இருக்குன்னு வாங்க பிரித்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்துட்டேன். நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, ஒர்க் ஆகாதான்ட்டு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணும்போது நான் வந்து பிரித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்சோட பிராண்ட் பேர்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தாரு. அதனால தான் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ எடுத்து போடலான்ட்டு நான் எடுத்தேன். நான் சொன்னீங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரித்து பார்த்துட்டேன். முன்னாடி எடுத்து கிளிப் இருக்குது, அது ஆட் பண்ணுற பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கி ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுத்தது. கவரில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யூஸ் ஒரு மேனு உள்ளவே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆர்டர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் தான். ஏன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளும் இருக்கும், டிஜிட்டலாகவும் இருக்கும். அந்த மாதிரி வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாட்சில் எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சென்டரில் ஸ்பான்சர் வச்சு கொடுத்துருந்தாங்க. வாங்க இது கழுத்து எப்படி இருக்குன்னு என்ன பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச் தான். தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதான் சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்ச் யூஸ் பண்ணேன். தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோடு ஒன்று, லைட்டு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் இருக்கிற முள்ளை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. என் கைக்கு நல்லா செட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் கட்ட முடியாது, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஆர்டர் போட்டிருந்தாரு. அவர் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு. என் கை கட்டுறதுனால பெருசாக தான் இருக்குது. அது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. கை கட்டுறது வந்து நல்லா தான் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டைம் கூட செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்க முள்ளே வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இருக்குங்களா அதுலேயும் ஒரு டைம் கூட செட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் எப்பவும் போல ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வார்லேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட லுக்கு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியறதில்ல. தூரம் வந்து பார்க்கும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியறதில்ல. இந்த சென்டரில் முள்ளு இல்லாத வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டி தெரியும். வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் டைம்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் தான் கொடுத்துருக்காங்க. கிட்ட எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, லைட் ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அப்படி இல்லை நம்ம முள்ளில் கூட டைம் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளில் கூட டைம் பார்த்துக்கலாம். இல்லை பெருசாக எந்த பட்டனும் இல்லை, எப்பவும் போல தான் லைட் பட்டன் கொடுத்துருக்காங்க, மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, சேஞ்சுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ரிசெட் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட வார் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃப்ளெக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி வாட்ச் வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையவே உடையாது. இது வந்து கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது.